400 வருடங்களுக்கு மேலே பழமையான தஞ்சாவூர் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். தஞ்சாவூரை ஆண்ட நாயக்க மன்னர்களான சிவப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையானது அவருடைய வம்சாவளிகளான அச்சுதப்ப நாயக்கர், ரகுநாத நாயக்கரால் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு கடைசியாக விஜயராகவ நாயக்கர்களுடைய காலத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அரண்மனையில் அதுக்கடுத்து தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்களும் பல மாறுதல்களை உண்டு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சையுடைய மூத்த இளவரசராக விளங்கக்கூடிய திரு சிவாஜி அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு மியூசியத்தில் தான் இந்த இடமானது அமைந்திருக்கு. நம்ம போகும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் டைல்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வெளிச்சமே இல்லை. நம்ம முழுக்கதும் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டோடைய உதவியோடு தான் போயிருக்கோம். இந்த சுரங்கத்துக்குள்ளார நம்ம நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வவ்வால்கள் தூங்கி அதோடைய சிறுநீர் அதோடைய கழிவுகளால் நிரம்பி இருக்குது. நீங்கள் மாஸ்க் போடாமல் உள்ளார போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலேயே கண்ணெரிச்சல், நெஞ்செரிச்சல்னு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆளுங்க எங்கே போனாலும் அவங்களுடைய பெயரை பொறிச்சு வைக்கிறது போலவே இங்கேயும் அவங்களுடைய பெயரெல்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மர சட்டங்கள்லாம் கொடுத்து ரொம்பவே பாதுகாப்பான இடமா இருக்குது. இதுக்கு முன்னாடி பல சுரங்கங்களுக்கு போயிருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே செங்கல்லாம் இருக்கும், இல்லைனா மேலே பார்த்தீங்க அப்படின்னா வேரும் அதிகமாக விட்டு இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லாததுனால தான் இந்த இடம் நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னோம். அடுத்ததாக நம்ம இந்த படியில் இறங்கி நம்ம வலது பக்கமாக நம்ம திரும்பி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான நிலக்கதவு இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா ரொம்பவே இருட்டாக இருக்கும். ரொம்ப பறவைகளோட சவுண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வவ்வால் மேலெல்லாம் கூட எச்சங்கள் விட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா முதல் படி எடுத்து வச்சோன்னே எங்கே பார்த்தாலும் வெறும் புழுதிகளாக பறக்கிற அளவுக்கு கீழே ரொம்ப சாஃப்டான மண் இருக்குது. இது மண்ணா இல்லைனா பறவைகளோட கழிவுகள் தான் இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியல. இதை தாண்டி நம்ம கீழே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா ரொம்பவே டார்க்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் செல்ஃபோனுடைய டார்ச்சாலேயே நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் நம்ம உள்ளார போய் பார்த்தோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் மண் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளார நுழைஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த இடம் முழுக்க அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த அடைச்சதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஆண்ட மராட்டியர்களுடைய தர்பார் ஹால் இருக்கு இல்லையா, அந்த தர்பார் ஹாலுக்கு கீழே தான் இந்த சுரங்கத்துடைய மிச்ச பகுதியானது போகுது. தஞ்சாவூருடைய மாவட்ட நிர்வாகம் சுற்றுலாத்துறையும் சேர்ந்து இந்த சுரங்கப்பாதையை பாதுகாப்பான முறையில் வரும் சுற்றுலா பயணிகள் பார்க்குறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னா மக்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க.